வணக்கம். எழுத்தாளர் தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதிப்பெண்ணின் அடி தேடி எனும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது. இன்று பேரரசர் சைரஸின் தலை கொண்ட பெண் அரசி டாமிரிஸின் கதை. பார்க்க போற பெண் மறுபடியும் ஒரு அரசி. அவங்க பேரு டாமிரிஸ் அப்படிங்கிற பெண். இவங்க இன்றைய ஈரானிய பகுதியை சேர்ந்த மசகாட்டே அப்படிங்கிற அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு பெண் அரசி, மலைவாழ் மக்களினுடைய பெண் அரசி. இவங்க கதை நம்ம கொஞ்சம் பாரிவள்ளலுடைய கதை மாதிரியே வரும். இவங்களுடைய கதை ஒரு மலைவாழ் மக்களினுடைய அரசி இந்த டாமிரிஸ். இவங்க வாழ்ந்த காலத்துல இது அலெக்சாண்டருக்கு ஒரு 200 ஆண்டுகள் முந்தைய காலம். அப்ப சைரஸ் த கிரேட் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரரசர் இருந்தார். அவருடைய நாடு இந்த உலகத்துல மேற்கே மத்திய கடற்கரை நாடுகள் தொடங்கி கிழக்கே சிந்து நதி வரைக்கும் பெரிய பேரரசு சைரஸினுடைய பேரரசு. இத்தனைக்கு அப்புறமும் அந்த சைரஸுக்கு இந்த மசகாட்டேங்கிற இந்த மலை மேல ஒரு ஆசை. என்ன பண்ணாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, அப்போ நீ எனக்கு அடங்கிய நாடாக இரு, உன் நாடும் என் நாடும் ஒன்னா சேர்ந்துரும். இந்த அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பெரிய பேரரசு இருக்கு, பேசாம இரு, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு அவங்க செய்தி அனுப்பிடுறாங்க. ஆனா அவரால் விட முடியல. என்ன பண்ணாரு, இவங்களுடைய நாட்டு எல்லையில படைகளை நிறுத்தி வைக்கிறார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க, தைரியம் இருந்தா சண்டைக்கு நேரம் வாடா அப்படின்னு போர் தொடங்கிடுச்சு. முதல் கட்ட போர். சைரஸ் என்ன பண்றாரு, ஒரு யுக்தி. அவர் என்ன பண்றாரு, முதல்ல எப்பவுமே அவர் முதல் கட்ட போருக்கு ஒரு பலகீனமான படையத்தான் அவர் அனுப்புவார். அதே மாதிரி அனுப்புறாரு. அனுப்பும் போது இந்த போர்ல என்ன பண்றாருன்னா, குடங்குடமா மது வகை, அந்த மேலை நாட்டு மது வகைகளை அந்த போருக்கு போற வீரர்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாரு. சொல்றாரு, அந்த மலை மக்களுக்கெல்லாம் இந்த மதுவெல்லாம் தெரியாது, நீங்க உங்க பாசறைகள்ல, போர்க்களத்துல பாசறைகள்ல குடுவைகள்ல இந்த மதுக்களை பூரா நீங்க நிரப்பி வச்சுட்டு தான் நீங்க போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவங்களும் நிரப்பி வச்சுட்டு போருக்கு போறாங்க. அது ஒரு சொத்தப்படை. அதனால இந்த அம்மாவுடைய மகன் படை நடத்தி சென்றான் முதல் கட்ட போருக்கு. அந்த படை, இந்த அம்மாவுடைய மகனுடைய படை அந்த சைரஸுடைய படையை அடிச்சு துவம்சம் பண்ணிருச்சு. ஏன்னா அந்த படையை பலவீனமான படை தான் பண்ணிட்டு, உடனே இவங்களுடைய பாசறைக்கு, அதாவது சைரஸினுடைய படையினுடைய பாசறைக்கு இந்த அம்மாவினுடைய அந்த போர் வீரர்கள் வெற்றி கண்ட பிறகு அந்த பாசறைக்கு போறாங்க. போனா அந்த குடுவைகள்ல இருந்த அந்த மதுவை பார்த்துட்டு குடிச்சு பாக்குறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாம் குடிச்சு படுத்து போச்சு, படையே படுத்துருச்சு. இப்ப சைரஸ் இன்னொரு படை அனுப்புனாரு. அது பலமான படை. அந்த படை அத்தனை பேரையும் கொன்னு காலி பண்ணிருச்சு. இந்த அம்மாவுடைய மகனும் அந்த இதுல இறந்து போயிட்டார். இது தெரிஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஆத்திரம். அதாவது போரில் மகன் இறந்திருந்தால் கூட அந்த அம்மா கோவம் வந்திருக்காது, வஞ்சகத்தால் கொண்டிருக்காங்க இல்லையா, அதனால அவ்வளவு கோவம் வருது. நேரா, நீ அடுத்த கட்ட போருக்கு நானே வர்றேன், நீ வா அப்படின்னு சொல்லி சைரஸுக்கு இவங்க சவால் விட சைரஸும் வர்றாரு. 2 பேருக்கும் போர் நடக்குது. அவ்வளவு பெரிய பேரரசர் சைரஸ். அவர் தான் முதல் மனித உரிமை பிரகடனத்தை உலகத்திற்கு வழங்கியவர்ங்கிற பெருமைக்குடையவர். உலகின் பாதி நாடுகள் அவரோட இதுக்கு அடியில இருக்கு. இந்த அம்மாவோட போர் செய்யும் போது அவர் தோத்து போய் கொலை செய்யப்பட்டார் சைரஸ். அதோட அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் அடங்கல. என்ன பண்ணுச்சு, இந்த சைரஸினுடைய தலையை ரத்தத்துக்குள்ள முன்னாடி கொண்டு காட்டுங்கடா அப்படின்லாம் சொன்னிச்சு அந்த அம்மா. அதேபடி அந்த அம்மா முன்னாடி காட்டினாங்க. அந்த இந்த இந்த செய்தி பலரை அதுக்கப்புறம் வரலாற்று ஆய்வாளர்கள் பலரை இந்த செய்தி ரொம்ப ஈர்த்திருக்கு. அதனால இதை பத்திய வரைபடங்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. சைரஸினுடைய தலை ரத்தத்துக்குள் முக்கப்படுவது அது கிடைக்குது. அந்த இந்த இந்த அம்மாவோட கதையை படிச்ச போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஆண் இது மாதிரிலாம், சைரஸ் ஒரு பெரிய பேரரசர், எத்தனை பேரோட தலையை வாங்கியிருப்பாரு, அப்பெல்லாம் வீரம். ஆனா ஒரு பெண் அப்படின்னோன்னா, என்னது இவ்வளவு ராட்சசியா இருக்கு இந்த அம்மா, அப்படிதான் நம்ம நினைப்போம். அதை நம்ம மாத்திக்கணும். ஏன்னா யார் செஞ்சாலும் அது வீரம் தான். இதை படிக்கும் போது எனக்கு கலிங்கத்து பரணியில ஒரு பாட்டு வரும், அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பொறு தடக்கை வாழெங்கே மணி மார்பெங்கே, போர் முகத்தில் எவர் வரையினும் புறங்கொடாத பெருவயிர தோள் எங்கே எங்கே அப்படின்னு போர்க்களத்துல தலை துண்டித்து கிடந்த தன்னுடைய கணவனை பார்த்து ஒரு பெண் பாடினாலாம். அதே மாதிரி தான் சைரஸினுடைய மனைவியும் பாடியிருப்பாங்க. ஆனா ஒரு பொம்பளை கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டி விட்டு சென்றவர் டாமிரிஸ் அப்படிங்கிற ஒரு சாதாரண மலைவாழ் மக்களின் அரசி. அந்த வகையில டாமிரிஸ் என்னை மிகவும் கவர்ந்தவர். வீர மங்கையரின் வரிசையில்
அடுத்த வாரம் போட்டிகாவின் கதை. நன்றி.